திமுக வந்து நாம் தமிழர் அங்கீகரிக்கிறதுல தொடர்ந்து வந்து ஒரு மாதிரி கண்டுக்காமே இருக்காங்களே, என்ன காரணம் நினைக்கிறீங்க? நீங்க தானே சார் சொன்னீங்க 3000 பேர் வந்தாங்கன்னு. அவருக்கு ஒரு கட்டத்துல சாட்டை அடிக்கிற மூலமா அண்ணாமலைக்கும், அரசியல் கட்சி தூக்கி அம்பேத்கர் பத்தி பேசுன மூலமா விஜய் பக்கம் போயிட்டு இருந்தத, தன் பக்கம் அப்படியே அந்த குவி மையத்த தன் பக்கம் முழுக்க திருப்பிட்டார். அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் முழுக்க தன் பக்கம் திருப்பிட்டார். நீங்க நாங்க தேர்தல் ஆணையம் எங்க குடுத்துருச்சு? நீங்க நாங்க யாரும் குடுக்குறது? 36 லட்சம் மக்கள் அங்க குடுத்துருக்காங்க. அவரே ஸ்ட்ராட்டஜி. இந்த பாருங்க உங்கள எவ்வளவு நேரம் பேச வச்சுட்டார் ஒரு மேட்டர. தமிழ்நாடு முழுக்க நீங்க என்ன டாபிக் பேசிட்டு இருக்கு? பேச வச்சுட்டார்ல. அவர் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இந்த ரேஸ்ல அண்ணாமலையும் விஜயும் முந்திட்டார்ல. அதான் அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸ்ட்ராட்டஜி அவர் ஃபிக்ஸ் பண்றாருல. அவர் திமுகவை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆள் நாம் தமிழர் தான் அப்படின்னு கொண்டு நிப்பாட்டுறாரு. ஆனா அந்த அந்த மைய புள்ளிய தன் பக்கம் திருப்பிட்டாரு பாருங்க. அதான் ஸ்ட்ராட்டஜி. மிகுந்த எதிர்பார்ப்பு நிறைந்த ஒரு தேர்தலா இருக்கும் அப்படின்னு பெரும்பாலும் பேசப்படுது. ஆமா, அதுல ஒரு ஐயம் இல்ல. ஐயம் இல்ல. நாங்க ஒரு எப்படி சொல்றது? ஒரு அசாத்திய துணிவு நம்பிக்கையோட இந்த களத்தை எதிர்கொள்றோம். எங்களுக்கு நிறைந்த பயிற்சி வந்துருச்சு. எனக்கும் சரி, எங்க பிள்ளைகளுக்கும் சரி. ஆட்டத்தை மாத்தி ஆடுறதுன்னு முடிவெடுத்து நாங்க ஆடுறோம் இந்த வாட்டி இதுல. ஆட்டத்தை மாற்றி அப்படின்னா எப்படி? அது எப்படி ஆடுறேன்னு அந்த தேர்தல் நேரத்துல நீங்க பார்க்கணும்.